எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அனைவருமே கடவுளின் ரூபம், கடவுளின் சொரூபம். கடவுளின் சொரூபம் என்று சொல்லும்பொழுது நாம் எப்படியெல்லாம் நல்லதை நடத்தி நல்லதை செய்து கொடுக்கப்பட்டுள்ள அரிய அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கையில் நமக்கும் ஆனந்தத்தை தேடிக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தையும் ஆத்ம நிம்மதியையும் தேடிக் கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனித பிறவி. கடவுளின் சுரூபம் என்று சொல்லும்போது ஏன் நமக்கு கஷ்டம் வருகிறது, சோதனை வருகிறது என்று நினைக்கலாம், கேட்கலாம், பல இடத்தில் சொல்லலாம். எப்போதுமே சோதனை அடைஞ்சாதான் சாதனை ஆக முடியும். சாதனையாளர்களுக்கு சோதனை என்பது சோதனை இல்லை, அது வெற்றிக்குண்டான ஒரு பயிற்சி. ஒரு பொருளை வாங்கினா நம்ம சோதித்து பார்க்குறோம்ல, நல்லதா கெட்டதா, நல்ல பொருளாக வாங்கினுமான்ட்டு ஜடம் அது. இது சைத்தன்யம் என்று சொல்லக்கூடிய சுக்ரஸ்வரூபான பகவான் நம்மிடத்திலே இருந்து நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துகிறான். அது சோதிக்கச்சே எப்படி தங்கத்தை அடிக்க மெருகின்ற மாதிரி நம்மளை சோதனை பண்ண நம்முடைய கர்மவினைகளும் உள்வினைகளும் அகற்றப்பட்டு நாம் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தோடு ஐக்கியப்படக்கூடிய நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார். கடவுளின் ரூபமாக அனைவரும் நாம் பார்க்கும்பொழுது தவறு வராது, தப்பு நடக்காது. குற்றமற்ற குறையற்ற குறையே இல்லாத கோவிந்தனை நாம் நினைக்கும்போது, அவனை வழிபடும்போது, அவன் நாமத்தை சொல்லும்போது நாம் அனைவரும் கடவுளின் ரூபங்களே. ஏனென்றால் குற்றமற்ற குறையற்ற குறையே இல்லாத கோவிந்தனால் படைக்கப்பட்ட கடவுளின் ரூபங்கள் அனைவரும். இதை நாம் புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான அரிய ஆனந்த வாழ்க்கை, அதை பயனுள்ளதாக நமக்கும் பயனுள்ளதாக மற்றவர்களுக்கும் ஆக்கி கொடுத்து அதன் மூலம் நாம் மன நிறைவு நிம்மதி ஏற்படுத்தி கொண்டு நாம் பிரம்மத்தோடு ஐக்கியப்படுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான பிறப்பின் ரகசியம். புரிந்து கொண்டு செயலாற்றுவோம், புரிந்து கொண்டு செய்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.